அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூட்டத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்திலே தமிழ் திரையுலகில் பிரபலமாக இருந்தவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வு, எல்லா நேரத்திலும் முடிந்தவரை நல்லதையே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர். ஒரு நாள் இவர் ஒரு கடையிலே நின்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எதிர் வீட்டிலே பூட்டு மூடாமல் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த வழியாக வந்த ஒரு பொடியன், ஒரு சிறுவன் அந்த பூட்டை திருடிடுறான். திருடிட்டு போறத பார்க்குறான். அப்போ இதை பார்த்த உடனே அவன் அந்த பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன், நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே NS கிருஷ்ணன் அவனுடைய பேக்கெட்டில் கையை விடுறாரு. விட்ட உடனே அந்த பூட்டை எடுக்கிறார். அப்போ அவ கேட்குறாரு, ஏண்டா இந்த பூட்டை வச்சுட்டு என்னடா செய்ய போற அப்படின்ட்டு. அவன் சொல்றான், ஐயா, காலையிலேருந்து நான் சாப்பிடல, பசியோடு இருக்கிறேன், வீட்லேயும் சாப்பாடு இல்லை. இந்த பூட்டை எடுத்துன்னு போய் போட்டான்னா ஒரு 2 ரூபாய் கிடைக்கும். அந்த 2 ரூபாய் வச்சுட்டு நான் காலையில் நாஸ்டா சாப்பிடுவேன். அந்த காலத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். அந்த பையன் சொல்கிறான். இவர்கள் இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டினுடைய உரிமையால் வந்து விடுகின்றார். வந்தவர் வீட்டில் பூட்டை பார்க்குறாரு, பூட்டை காணோம். NS கிருஷ்ணனும் அந்த பையனும் பேசின்னு இருக்கிறத பார்த்த உடனே கோபமாக இப்படி நடந்து வர்றார். நடந்து வருகின்ற பொழுது அந்த சிறுவன் NS கிருஷ்ணனை பார்த்து கெஞ்சுகின்றான், காட்டி கொடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு. அப்போ NS கிருஷ்ணன் அந்த வீட்டுக்காரரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது, இவன் எடுத்தானா அப்படின்ட்டு. உடனே NS கிருஷ்ணன் சொல்றான், ஐயா, அவன் எடுக்கல, ஒரு பையன் பூட்டை எடுத்துக்கிட்டு ஓடினான், இவன் தான் ஓடி போய் பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தான். பாவம், பசியோடு இருக்கிறான், சாப்பாட்டுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுங்க அப்படின்ன உடனே அந்த வீட்டுக்காரரை பார்க்குறாரு.
நீ சொல்றது உண்மைதானா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஏதாச்சும் பொய் சொல்லுவேனா? பையன் பசியோடு இருக்கிறான், அது உண்மை. 2 ரூபாய் தானே, எடுத்து கொடுங்க. உடனே அந்த ஆள் வந்து 2 ரூபாய் அந்த பையனுக்கு கொடுக்குறார். கொடுத்த பிறகு அவர் பூட்டை எடுத்துட்டு போறார். அப்போ அந்த NS கிருஷ்ணன் அந்த சிறுவனை பார்த்து சொல்லுகின்றார், வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் திருடக்கூடாது. எல்லா இடத்திலும் என்னை போன்ற மனிதர்கள் இருப்பார்கள் என்று நீ நினைக்கவும் கூடாது. வாழ்க்கையில நல்லா வாழ கத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் NS கிருஷ்ணனுடைய கால்களை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது விட்டு அங்கிருந்து செல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லதை செய்வதோ, முடிந்தவரை நல்லதற்காக நிற்பது, நல்லதற்காக வாழ்வது என்பதோ ஒரு பெரிய கேள்விக்குறிதான், கடினமான ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் பார்க்கின்றார். நல்லதை செய்கின்ற பொழுதோ நாம் நினைக்க கூடாதோ, இதோ நம்மை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், நம்மை அனைவரும் பாராட்டுவார்கள், நமக்கு மாலை சூடுவார்கள், நம்மை வரவேற்பார்கள் என்றும் நாம் எதிர்பார்க்க கூடாது. நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அதை குறை கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு கூட்டம் அலைந்து கொண்டுதான் இருக்கும். குற்றம் சொல்லாத சுற்றம் எங்கே இருக்கின்றதோ? ஆனால் அதற்காக நல்லதை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. இது நான் சொல்றதை விட நீங்களே உங்களுடைய குடும்பத்தில் பல முறை அனுபவிச்சிருப்பீங்க. இன்றைக்கோ இயேசு கிறிஸ்து கூட அதை தான் அனுபவிக்கின்றார். அவருடைய சொந்த ஊருக்கு வருகின்றார், அவர் பேசுகின்றார், அந்த ஜபக்கூடத்திலே பேசுகின்றார். அவர் பேசுவதை பார்க்கின்றவர்கள் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள். அப்படி ஆச்சரியப்பட்டவர்கள் ஒன்று சொல்லியிருக்க வேண்டும், இவர் கடவுளுடைய மகனாக தான் இருக்க வேண்டும் என்றும். ஏனென்றால் ராயப்பர் சொன்னார், நீ செய்கின்ற காரியங்கள், நீ சொல்கின்ற சொற்கள் சாதாரண ஒரு மனிதனால் சொல்ல முடியாது, ஆகையால் நீர் கடவுளுடைய மகனாக தான் இருக்க முடியும் என்று சொன்னார். ஆனால் இங்கே இருக்கின்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அவரை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள், இடரல் படுகின்றார்கள். இவர் தச்சனுடைய மகன்தானே, தச்சனுடைய மகனுக்கு இவ்வளவு ஞானம் எப்படி கிடைக்கும்? இவங்க அம்மா கூட நம்மளோட தானே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த அந்த அனுபவம் இன்று நம்முடைய சமுதாயத்தில் பல வீடுகளிலே பலருக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் குறை கூறுகின்ற குணம் நம்முடைய மனித உள்ளத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். மோயிஸ் அவர்களை அந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகின்றார். அப்படி அழைத்து கொண்டு வந்த பொழுதோ எப்படியெல்லாம் அந்த மக்கள் முணுமுணுத்தார்கள். இதோ நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்த பொழுதோ ஒன்றாக அமர்ந்து கொண்டோ வெங்காயத்தையும் பூண்டையும் நறுமண பொருட்களையும் உண்டு கொண்டிருந்தோம், இங்கே கரியும் இல்லை எதுவும் இல்லை என்றோ கடவுளுக்கு எதிராகவே முணுமுணுத்தார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை வாழ்வை பற்றி அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை, மாறாக அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லையே என்று முணுமுணுத்தார்கள். அதேபோல் அவர்களுக்கு தண்ணி தாகம் எடுத்த பொழுதோ நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம், இங்க தண்ணி இல்லாம சாக போகின்றோமே என்று மோயிசனுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுள் செய்த அந்த நல்ல மாபெரும் காரியங்களை மறந்து விட்டார்கள். அதே போல்தான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அந்த நல்லது நினைத்துப்பட மாட்டாது. ஏதாச்சும் ஒரு குறையை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் அதை தான் பேசுவார்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம், இதுதான் நிஜம். ஆனால் நாம் இதை மறந்து விடுகின்றோம். அதனால என்ன பண்றோம்? பல நேரத்தில் கோபப்படுறோம், கஷ்டப்படுறோம், டிப்ரெஷனுக்கு போறோம்,
தனிமைப்படுத்திக் கொள்கின்றோம். இனிமேல் எதுக்காக நல்லது செய்யணும் என்கின்ற ஒரு மனப்பான்மை வருகின்றதோ நாம் நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றோம். அது அல்ல, அது தப்பு. மாறாக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னை புகழ வேண்டாம், அவர்கள் என்னை எடுத்து கொண்டாட தேவையில்லை, இதோ நான் நல்லதை மட்டும் செய்வேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு கடைசி வார்த்தையை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்றதோ, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. அப்படின்னா ஒரு சில நல்ல செயல்களை செய்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு சில நல்ல காரியங்களை செய்தார். அதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கும் நாமும் நல்லதை செய்ய வேண்டும். இதை தெரிந்து கொள்வோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நாள், முதல் மணித்துளிகளை ஆண்டவருடைய பீடத்திலே நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையில் எழுந்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர், திருந்தி ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். இதோ நான் நல்லதை செய்த பொழுதோ எல்லாரும் என்னை பாராட்டல, ஆனால் நான் நல்லதை செய்து கொண்டே இருந்தேன். அதே போல என்னுடைய மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லதையே செய், நான் உன்னோடு இருக்கின்றேன். இதுதாங்க அவர் சொல்ற செய்தி. 1000 கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் என்னை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஏனென்றால் என்னையே பரிகசித்த கூட்டம், என்னிடத்திலே குறையை கண்டுபிடித்த கூட்டம் உன்னிடத்திலும் குறையை கண்டுபிடிக்கும். ஆனால் உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த தெய்வீகத்தை வளர்த்துக்கொள், நல்லதை செய், கண்டிப்பாக என்னுடைய சீடனாக சீடத்தையாக நீ இருப்பாய் என்கின்ற ஆழமான அழகான கருத்தை ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகின்றார். இதை புரிந்து கொண்டோ அதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆமென்.